எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஷ்குமார். நான் குரூப் ஆர்எஸ் நிறுவனம் வச்சுருக்கிறேன். ரெகுலராக இங்கே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வரோம். டெய்லி வந்தோம்னா சர்வர் டெய்லி ஒரு 7 மணி மட்டும் ஆகுது. ஒரு நாளைக்கு நம்ம வந்தோம்னா மினிமம் ஒரு 10-12 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சர்வர் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஒரு அட்மினை போட்டு ஒரு சர்வர் போட்டாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது மக்களுக்கு. இன்னைக்கு எவ்வளோ குயிக்காக அவங்க பண்ணுறாங்களா, லேட் பண்ணுறாங்களா எப்படின்னு? நம்ம காலையில் 9 மணிக்கு ரெடி பண்ணி ஒரு 10 o'clock உள்ளே வந்துடுறோம். வந்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு இன்னைக்கு பண்ணுறதுக்கு நிற்கிறதுனால நிறைய மக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஒரு டைமுக்கு ஒரு 1 hourல ஒரு 10 நிமிஷம் முடிக்க வேண்டிய வேலையை சர்வர்னால கொஞ்சம் லேட் ஆகுது. அது கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணாங்கன்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி திட்டம் இது அவங்க கொடுத்த திட்டம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இதை சர்வர் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்டர்நெட்டு சர்வர் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் காலை வெயிட் பண்ணிட்டு உங்களை கூப்பிடல? இன்னும் கூப்பிடல. எத்தனை டோக்கன் போயிருக்கு? நீங்கள் எத்தனை டோக்கன்னா? நம்ம 15வது டோக்கனு. ஓகேண்ணா. இப்போ தான் 3 போயிருக்குங்க. இப்போ தான் 3 போயிருக்கு. 3 போயிருக்கு. 12 இருக்குது. 12 இருக்கு. சரி, உங்கள் பேர் சொல்லுங்கள். போகலாண்ணா. என் பேர் ஆண்டனி ரவி. நான் இங்கே குறை ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தேன். எங்கள் அம்மாவை கூப்பிட்டு ஒரு உயில் எழுதுறதுக்கு வழி வந்தேன். 10 மணி வந்தது. இப்போ மணி 2 ஆக போகுது. சர்வர் ஒர்க் பண்ண மாட்டேதுன்றாங்க. அதனால பழைய இன்னும் டாக்குமெண்ட்ஸ் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நீ எப்போ முடிச்சு எப்போ போகிறதுன்னு தெரில. இவங்க சிஸ்டம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணாங்க. இன்னொரு சர்வர் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சாங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். உங்களுக்கு ஒரே சர்வரை நம்பி இருக்காங்க. ரொம்ப லேட் ஆகுது. வயசானவங்க வேறு, சுகர் வேறு இருக்குது. அதனால் கொஞ்சம் எப்படியாவது டெவலப் பண்ணி கொஞ்சம் சர்வர் ஸ்பீடோ இல்லையா எக்ஸ்ட்ரா ஜிபி காசு பண்ண சொல்லி. காலையில் எத்தனை மணி? அம்மா காலைல 8 மணிக்கெல்லாம் கம்பெனிக்கு 10 மணிக்கெல்லாம் சேர்ந்தாச்சு. உள்ள டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ திடீர்னு சர்வர் ப்ராப்ளம் இப்போ தெரியல. நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஃபைலும் சேர்ந்துட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 90 வயசு ஆக போகுது. கிட்டத்தட்ட 10 மணிக்கு வந்தது. இன்னும் மணி 2 ஆக போகுது. இன்னொன்றைக்கே முடியல. அதை வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 பேர் வயசானவங்களாம் உட்காந்துட்டு இருக்காங்க. டிஸ்டன்ஸ் இன்னைக்கு டாக்குமெண்ட் பண்ணதுக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு வந்தேங்க. இப்போ வரைக்கும் டாக்குமெண்ட் எதுவும் மூவ் ஆகலை. என்ன விஷயம்னு கேட்டால் ஆன்லைன் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆன்லைனில் பண்ணுறவங்க எங்கேயோ ஒரு ஆஃபீஸில் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆஃபீஸில் இத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட டாக்குமெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம டாக்குமெண்ட்டு எடுக்கிறாங்க. ஸோ இப்போ ஆன்லைனில் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா இங்கே வர்றவங்களுக்கு எப்படி பண்ணுறது? இவங்க காலையிலேருந்து பாவம் காத்துட்ருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் அரசாங்கம் கரெக்டான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அங்கீகாரம் வச்ச டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட இது என்ன ஏதுன்னு கேட்டு அவங்களோட குறை நிறைகளை நிவர்த்தி பண்ணி இந்த ஆன்லைனை திரும்பவும் ஒரு மறுபரிசீலனை பண்ணுமாறு கேட்டு அது என்ன அது தெளிவாக எப்படி சொல்கிறேன்னாங்க, தெளிவாக என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஃபஸ்ட் சேல் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியும். செகண்ட் சேல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஆஃபீஸ் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ செகண்ட் சேலுக்கு இத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கை குழந்தையோடு இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, உயில் டாக்குமெண்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, தானம் எழுதுறவங்க இருக்கிறாங்க. இத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ எங்கேயோ உட்காந்து ஒரு ஏசி ரூமில் உட்காந்து ஆஃபீஸில் ஆன்லைன் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்க முடியும்? நம்ம ஆஃபீஸ்க்கு வரவங்களுக்கு தானே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கான முறையை அரசாங்கம் கரெக்டான ஒரு வழிமுறையை பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்லோ தாங்க. ஆஃபீஸ் வந்தாலே ஸ்லோ தாங்க. ஆன்லைனில் பண்ணுறப்பன்னு எப்படி இருக்குன்னு தெரியலிங்க.